திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக நம்ம பெரியவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அத வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனா நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஜரா செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இல்லாத சுத்த ஜாதகங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, வரன் அமையறதுல நெறைய தொந்தரவுகள் இருக்கு. என்னை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள். ஏன்னா, அந்த இடத்த எந்த கிரகமும் பார்க்கலன்னா, அது கொஞ்சம் சங்கடம் தான். அப்ப அந்த 7ஆம் இடத்த ஏதாவது ஒரு கிரகம் பார்வை செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி பார்வை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசாவாவது, புத்தியாவது வரும்போது நிச்சயமாக திருமணம் நடக்கும். அது எவ்வளோ பெரிய தொந்தரவு இருந்தாலும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் வந்து தடையாக இருக்கிறது. அதேபோல மிக முக்கியமான இன்னொரு தோஷமாக கருதப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா, கலத்திர தோஷம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றது. அதாவது காரக கிரகம் பாவகத்தில் போய் அமர்வத காரக, பாவக, நாஸ்தின்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரன் தான் வந்து நம்ம கல்யாணம் முடியறதுக்கு உண்டான ஒரு காரக கிரகமாக கருதப்படுகிறது. அவர் போயிட்டு அந்த பாவகத்திலே உட்காந்துட்டாருன்னா, அதுவும் தொந்தரவு. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் தனித்த குரு. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு